உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க நம்புற உறவுகளே. செம்ம செம்ம செம நேற்று விசாகத்துக்கு போயிட்டு திருச்செந்தூர் செம்ம கூட்டம். இங்கிட்ட ஒரு இடி இங்கிட்ட ஒரு இடி இடிச்சு தள்ளிட்டாங்க. இருந்தாலும் என் அப்பன் முருகனை அந்த கூட்டத்திலையும் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினச்சா, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி சொல்கிறது, நேற்று யாரெல்லாம் திருச்செந்தூர் வந்தீங்களோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் சில வந்து வீடியோ பிடிச்சேன், சில வந்து வீடியோ பிடிக்கல. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே ஃபோனை தூக்கிட்டு போக முடியாதுல்ல. வெளியில் மக்கள் காவடி எடுத்துகிட்டு வர்றது, பால் குடம் எடுத்துகிட்டு வர்றது, அழகு குத்தி வர்றது, 1-2 பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வாங்க உறவுகளே. தொட்டியெல்லாம் போய் குளிக்க பார்த்துட்டு வந்தீங்களா? எல்லோரும் நல்ல மனதார வேண்டிக்குவோங்க. அதேமாரி எப்படி சொல்கிறது, அந்த கோபுரம் மேலே வந்து பறந்து வந்து அழகாக பறந்துட்டு வந்துச்சு. நல்ல காட்சி தந்தார். எல்லா மக்களையும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து விசாக கூட்டம்னா கூட்டம்தான் மக்களே. எங்கில்லாத ஜனமும் அந்த ஒரு 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 நிமிடமாவது அந்த முருகனை நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்னு அவ்வளோ மக்கள் அவ்வளோ நீண்ட வரிசையில நின்று சாமி கும்பிட்டாங்க. அதில் மக்களாக நானும் இருந்தேன். நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. எனக்கு எப்படி வந்து கொஞ்சம் நான் சீக்கிரம் போய் பார்த்தோம்னா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் 60 வயசுக்குன்னு உள்ளவங்களுக்கு வந்து முதியோர் டிக்கெட்டுன்னு வந்து தனியாக வந்து லைன் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அதுலேயும் சில பேர் உள்ளே நுழைஞ்சி
செம்ம இடிச்சு பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரே அழுக. அந்த மாதிரி கூட்டத்தில் பச்சை குழந்தைங்களெலாம் தூக்கிட்டு வராதிங்க. ஏன்னா நம்மளாலேயே நிற்க முடியல. கூட்டம் இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு கூட்டம் இல்லாத நாளில் வந்து சாமியை பாருங்கள். முருகன் எங்கேயும் போக மாட்டார், அதே இடத்துல தான் இருப்பார். நம்ம மனமுருகி எந்த இடத்துல நின்று அவர் வேண்டுனாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. நான் இருக்கம்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து அருள் புரிவார். எனக்கு எத்தனையோ தடவை நடந்திருக்கு. இருந்தாலும் நான் எப்பவுமே அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து முருகா என்னை வெளியில் நின்று நீ பார்த்துக்கோ, என்னால் உள்ளே வர முடியல சொல்லிட்டு வந்துடுவேன். இருந்தாலும் நேற்று நான் பார்க்க மாட்டேன்னு வெளியில் தான் நின்ன. இருந்தாலுமே வந்து நீ என்னை உள்ளே வந்து பார்க்கணும்னு அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்தாச்சு, நல்லபடியாக தரிசனமும் கிடச்சி, சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. சரி, வேறு ஒன்றும் உள்ள உறவுகளே, பார்த்து பத்திரமா இருங்க. திருச்செந்தூர் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய் புதன் வியாழனில் போங்க. எவ்வளோ கஸ்டமர் உறவுகளே, அதனால் வந்து நான் என்ன சொன்னோம்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுலாம் லீவ் டைம். அதனால் எங்கில்லாத ஜனமும் வந்து திருச்செந்தூர் வந்துடுவாங்க. அதனால் வந்து கூட்டம் இல்லாத சமயம் புதன் வியாழன் மோஸ்ட்லி வந்து நிறைய இருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் கூட்டம் இருக்கும். ஏன்னா எப்போவுமே இப்போ திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்களாம் ஒரு காலத்தில் திருச்செந்தூர் போனோம்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். போய் நின்று அந்த கடற்கரையில் நின்று அவ்வளோ பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே மாறிட்டு, கோயிலையும் வேலை நடந்துட்டு இருக்கு அங்கங்கே. நம்ம இந்த மாதம் நான் போயிட்டு அடுத்த மாதம் நான் போகிறதுக்குள்ளே அது ஒரு பக்கம் அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி நாங்கள் போகும்போது அந்த பக்கத்தை அடைச்சிட்டு இன்னொரு பக்கத்தை திறந்து விடுதாங்க. ஏன்னா வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள் வந்து போகிறது வாரது ஒரே வழி கூட்டம், செம கூட்டம். அவர் இருக்கிற இடத்த அவர் பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை பார்க்க வர மக்கள் ஃபுல்லாக நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணணும்னு கோயில் வந்து இப்போ பெருசாக கெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, கெட்டட்டும், அது ஒரு பக்கம் வேலை நடக்கட்டும். கோயிலுக்கு போகிறவங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கடலில் குளிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் வந்து முன்னாடியே குளிச்சுட்டு வந்துடுங்க. எங்கே குளித்தாலும் கடல் தண்ணி தான். நாம் பெரிய சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி போய் குளிச்சுட்டு உள்ளே இழுத்துட்டு போயிட போகுது. அதனால் வந்து யாருக்கிட்ட வேணால் மோதலாம், கடல்கிட்டலாம் நம்மளால் மோத முடியாது. அதனால் உறவுகளே, திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதேமாரி வந்து கை குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட்ட சமயத்தில் கூட்டிகிட்டு போகாமல் இந்த இடப்பட்ட நாளில் வந்து கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், நம்ம இன்றைக்கி சாமி பார்க்காம போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நடுவில் வாங்க. புதன் வேளாண் வெளியில் வந்து சாமி கும்பிடுங்க. சரி உறவுகளே, மீண்டும் ஒரு நாளை புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி உறவுகளே.